தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோருங்கிற இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா கண்டிஷன்லையும் எல்லா சுச்சுவேஷனும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. அதுவும் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு லைவாக காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி இன்னும் 10 நிமிஷம் தான் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு 30 செகண்ட், அதாவது இருக்கலே கம்மியாக செகண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு தெரியும் 2 ஜோனு. ஓகேவா? நான் மறுபடியும் உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் வச்சு காட்டுறேன். செட்டிங்ஸ்க்கு போங்க, ரீசெட் செட்டிங்ஸ் வைங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்கள் டைனி 2 ஸ்டாப் லாஸ் குறைச்சி விடுங்க. நிஃப்டிக்கு டைனி 3 கூட வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ டார்கெட் மார்க்கெட் செட்டப் மார்க்கெட் டைப் நாளையோட மார்க்கெட்டை இன்றைக்கே, அதாவது நேத்தியே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அப்படி அனலைஸ் பண்ணோட விளைவு தான் நமக்கு பை ஜோன் ஒன்று கிடச்சிருக்கு, செல் ஜோன் ஒன்று கிடச்சிருக்கு. மேலே பாருங்கள், கீழே பை ஜோன் இருக்குது, மேலே செல் ஜோன் இருக்குது. இப்போ இந்த பை ஜோனுக்கு மார்க்கெட் ஒரே ஒரு கேண்டிலை அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விட்டு அதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இங்கே ரெட் லைன் இருக்குது, அதான் ஸ்டாப் லாஸு. இல்லை அப்படின்னா அந்த கேண்டிலோட லோ இருக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நேராக நம்ம செல் ஜோன் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு இடையில் உங்களுக்கு டார்கெட் வேணும் அப்படின்னா என்னென்ன டார்கெட் வச்சு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னா, இங்கே எம்எஸ்டி ஐக்கு ஒரு பை ஜோன் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு செல்லை கேன்சல் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல பை ஜோன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. கூடவே செகண்ட் செல் டார்கெட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. இது ஹைக்கனாஷி பேட்டர்னு. இந்த க்ரீன் கேண்டில் தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு பயமே இல்லை. பயம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டருமே உங்களுக்கு காட்டாது. நம்ம இண்டிகேட்டரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸே என்ன அப்படின்னா, இருக்கிறதுல எது லோவோ அது பையாக காட்டும், இருக்கிறதுல எது ஹையோ அது செல்லாக காட்டும். ஒரு ட்ரிப் நமக்கு பையோ செல்லோ நமக்கு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா லைஃப் டைமுக்கு அது மாறவே மாறாது. நிறைய இண்டிகேட்டர் எல்லாமே லேக்கிங் இண்டிகேட்டரு, ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் தான். ஃபஸ்ட்டு பை காட்டும், மார்க்கெட்டு கொஞ்சம் திரும்பினோடனே செல்லுன்னு மாறிக்கும். அது பை காட்டுறதுக்கான அறிகுறியே இருக்காது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் என்னென்னா, பை காட்டினா அது லைஃப் டைமுக்கு பையாகவே இருக்கும், செல்லு காட்டினா அந்த ஜோன் எப்போதுமே லைஃப் டைமுக்கு மாறவே மாறாது. நம்ம மாற்றவும் முடியாது, அப்போ நம்ம ஏமாற்றவும் முடியாது. இப்போ இந்த இண்டிகேட்டர் உங்கள்கிட்டயே இருக்குது அப்படின்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்ட பிறகு நீங்கள் அதை ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்ன ஆகிரும், அந்த ப்ரைஸ் டார்கெட்டே கொடுத்துரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துல நமக்கு டார்கெட் எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இதுவே இந்த இண்டிகேட்டர் உங்கள்கிட்டயே இருக்குது, நீங்களே ஒரு நாளைக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸை அந்தந்த ப்ரைஸ் எந்த ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியும். அப்படி ஒரு பக்காவான ஒரு இண்டிகேட்டர் தான் நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டரு. உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் தான் இப்போ காட்டுறேன். இதுலேயே ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. அதுலேயும் டைனமிக்காக நீங்கள் எந்த நேரம்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு இண்டிகேட்டர் கொடுக்குறோம், எம்எஸ்டி எம்டிஎஃப். இது எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். எல்லாருக்குமே அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும். இதில் ஏற்கனவே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடியதை நம்மளுடைய கோடிங் மூலயமா நல்ல ஒரு கஸ்டமைஸ் பண்ணி டெய்லி சிபிஆர், வீக்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இதை ஏற்கனவே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இண்டிகேட்டரில் கான்செப்டில் வராது. ஓகேங்களா? இந்த பிவோட் பாயிண்ட்ஸு, மூவிங் ஆவரேஜ், கிராஸ் ஓவரு, சூப்பர் ட்ரெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் தனியாக போய் ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், பை ஜோன்லேருந்து செல் ஜோனுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். யாராவது நம்ம சொல்கிறோமா மார்க்கெட்டுக்கு, இப்போ அதுலேருந்து 3வது டார்கெட்லேருந்து அப்படியே சூப்பராக ரிவர்ஸ் ஆகுது. ஆனால் இந்த ரிவர்சிங் பக்கா ரிவர்ஸாக இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டாக இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பை ஜோனை டச் பண்ணால் பையி, செல் ஜோனை டச் பண்ணால் செல்லு. பையை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி பையி கிடையாது. எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. லாஸ் வந்தால் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை விட்டு அன்றைக்கி விளையிடணும். தொடர்ச்சியாக ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, தேவையான அளவுக்கு நீங்கள் கேபிட்டலை வச்சுக்கிங்க, தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்டை எதிர்பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 போட்டுட்டு 5,000 எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு எதிர்பார்ப்பு. மாதத்துக்கு ஒரு 5%, 10% எதிர்பார்க்குறீங்களா? ஓகே,
நம்ம இண்டிகேட்டரு 87.66% கொடுத்துருக்கு. அதனால் மாதத்துக்கே நம்ம என்ன பண்ண முடியும், குறைந்தபட்சம் ஒரு 50% எதிர்பார்க்க முடியும். 1,00,000 போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 500 1000 2000 3000 அப்படிங்கிறது தாராளமாக எடுக்க முடியும். இது ஃபால்ஸ் ப்ராமிஸ் கிடையாது, உங்களை ட்ரேடிங் பண்ணுற தூண்டுறது கிடையாது. இது எங்கள் எஜுகேஷ்னல் வீடியோ. நம்மளுடைய சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் உங்களுக்கு லைவாக காட்டிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா உடனே நம்ம இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற நம்பரு 9500009154க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்கள் அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இன்னொரு முறை வாழ்த்துக்கள். நன்றி.